அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு 10வது நாள். ஸோ 10வது நாள் நம்ம வெளியில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரூம் நல்லா அழகாக இருக்கு பாருங்க. எல்லா ரூமுங்க கீப் கிளீன். வாவ், சூப்பராக இருக்குங்க. தூரத்தில் காமிக்கிற பாருங்க, செம்மையாக இருக்கு பாருங்க. மழை பெய்யுது பாருங்க. ஐயோ, மலைகள் பாருங்க நல்லா அழகா. ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த ப்ளூ கலர், அந்த ரெட்டு தெரியுதுல்ல, அதான் அவருடைய வீடு. நமக்கு இடம் கொடுத்து தர இல்லையா அவர் வீடு. 2 கார் வச்சிருக்கிறாரு. ஒன்று ஸ்கார்பியோ, இன்னொன்று வந்து ஸ்விஃப்ட்னு நினைக்கிறேன். அது மலைகள் பாருங்க, செம்மையா இருக்குங்க. மழை பெய்யுது, ஒரு பக்கம் மேகங்கள், குளிர், நல்ல குளிர். ஆனால் மரம் பாருங்க, அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. கடவுளுடைய படைப்புங்க. எந்த தச்சனாலும் கொல்லனாலும் இன்ஜினியராலும் பண்ண முடியாததெல்லாம் கடவுளுடைய கைவண்ணம்ன்றது பக்காவா பண்ணி முடிக்குது பாருங்க. இந்த பக்கம் கூட எல்லாம் மலைகள். மலைக்கு மேல வீடு கட்டி வச்சிருக்கிறாங்க பாருங்க. நல்லா அழகா இருக்குங்க. கிளைமேட் சூப்பரா. வந்தா இந்த மாதிரி இடங்களை தங்கணும். அது ஓசியில தங்குறதுன்றது இன்னும் பயங்கரமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு காருங்க நிற்குது பாருங்க வரிசையா. 1 2 3 4 5, அங்கே ஒரு 2 7, அந்த பக்கம் ஒரு 2 3 நிற்குது காமிக்கிறேன் பாருங்க. அந்த பக்கம் பாருங்களேன், அட மழை பாருங்க, செம்மையா இருக்குங்க. இந்த மாதிரி பிளாக் பண்ணா நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி இடங்களை நோக்கி நம்ம வரும்போது செம்மையா என்ஜாய் பண்ணலாம். அது மேலே யாரும் சொன்னாரு, நான் வேண்டான்ட்டேன். எதுக்கு நமக்கு இந்த காலத்துல தேவையில்லை அப்படின்ட்டு. ஒரு நல்ல பூச்செடினாலே நல்ல பூச்செடிங்க வைக்கிறாங்க. எந்த வீட்டுக்கு முன்னாடி எடுத்தாலும் பூச்செடிங்க பக்கா இடம் பிடிக்குது. ஏன்னா இங்க வந்து இவங்க தண்ணி ஊற்றவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு குளிரே, அந்த சொல்லுவாங்க அந்த விட்டு, அந்த ஈரப்பதமே இந்த செடிங்களுக்கு தண்ணியா மாறிடும். அங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு பாருங்க, அங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அந்த பக்கம் இருக்கு. அதுவும் அந்த பக்கம் ஒன்று இருக்கு, அது அங்க ஒன்று இருக்கு. நம்ம ஒன்று தங்கி இருக்கிறது வந்து பெருசு. அதாவது விவிஐபி மட்டும் வந்தால் மட்டும்தான் தங்க விடுவாங்களாம். நல்ல வேலை, அப்போ அவருடைய பார்வையில் நான் விவிஐபி மாறிட்டேன். பாருங்க, செமையா இருக்குல்ல, பியூட்டிஃபுல். எங்க ஒரு கார் நிற்குது பாருங்க. இங்க ஒரு குவார்டர்ஸ் இருக்கு, அப்படி பார்க்கலாம். இந்த பக்கம் எல்லாம் இருக்கு. இதுதான் நம்ம ரூமு, நம்ம தங்கியிருந்த ரூமுடைய இது வந்து சைடு வியூ. நல்லா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்குங்க. அந்த மலைக்கு மேல ஒரு குடிசை போட்டுக்கிறாங்க பாருங்க. தெரியுதா? காமிக்கிறேன், கரெக்டா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். தெரியுதுங்களா? குடிசை தானே அது, அதான் குடிசைதான் நினைக்கிறேன். மலை மேல இருக்காது. என்ன அழகுங்க. மேலே பாருங்க எப்படி இருக்கு, அது பாருங்க, மேகம் எப்படி மூடி இருக்கு பாருங்களேன். செம்மையா இருக்குங்க. கீழெல்லாம் பாருங்க புல்லு, சிமெண்டே போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வெறும் புல்லு தான் இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, தெரியுதுங்களா? கிரீனிஷ், எல்லாமே கிரீனிஷ். இது பாருங்க, எல்லாமே கிரீனிஷ். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு. ராத்திரி பெண்கள் ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா 6 மணி நம்ம ஏஞ்சிட்டோம். டிஃபன் 7 மணிக்கெல்லாம் டிஃபன் வர சொன்னார். டிஃபனுக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறாரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து நம்மளே லேட் பண்ண நல்லா இருக்காது இல்லையா? அதனால ரெடி ஆகிட்டு குளிச்சுட்டு தலை குத்திக்கிட்டு. ஆனால் இங்கெல்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிக்கிறதே ரொம்ப அபூர்வங்க. அந்த அளவுக்கு குளிர்ந்துங்க. நானும் அப்படிதான், நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான். ஏன்னா டஸ்ட் இருக்காது. அதுதான், ஏன்னா பனி பிரதேசங்களை பொறுத்தவரையிலும் டஸ்ட்ன்றது இருக்காது. இங்கே ஒரு இது
கோட்டை இருக்குங்களா, அங்கே ஒரு கோட்டை இருக்கு பாருங்க. ஒன்று ஆம்பளை பசங்க, அவங்கள பொம்பளை பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. சரிப்பா, நல்லா அழகாக இருக்குங்க இயற்கை, செம்மையாக இருக்கு பாருங்க. இந்த இடமே ஒரு வீடியோ எடுத்தாச்சு பாருங்க. நம்ம இடம் ராத்திரி உங்களுக்கு காமிச்சேன் எப்படி இருக்குன்னுட்டு, மறுபடியும் இன்னொரு முறை காமிக்கிறேன். ஏன்னா ராத்திரி ரொம்ப இருட்டாக இருந்ததுனால அவங்களுக்கு காமிக்க முடியல. காமிக்கிறேன் பாருங்க. இதுதாங்க இந்த பக்கம் போர்ட்டிக்கோ. இது கெஸ்ட் ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன். நல்லா கெஸ்ட் ஹவுஸ் இது பாருங்க. இந்த பக்கம் தான் படிக்கட்டு ஏறி வந்தோம். நம்ம இந்த பக்கம் ஏறி வந்தோம். இதுதான் ராத்திரி சரியா வெளிச்சம் இல்லை, லைட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க. போட்டுங்களா, 2 விவிஐபி ரூம்ஸ்ன்னு. அதில் ஒன்று இந்த பக்கம் இருக்கு, இன்னொன்று இந்த பக்கம். ரூம் நம்பர் 7 நேற்று சொல்லியிருப்பேன் நான். ரூம் நம்பர் 7. நான் பிறந்த நாள் 7 தான். ஸோ பாய். நல்ல ஒரு இடம், கடவுளுக்கு நன்றி செலுத்தணும். உங்களுக்கும் நீங்களும் பாருங்கள். இதுதான் நல்ல லைட்டிங் எல்லாம் போய் இதில் அல்மாரி கூட போட்டு வச்சுருக்குறாங்க பாருங்க. இல்லை குட், அல்மாரி எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. கர்டன்ஸ், ஏசி போட்டு வச்சுருக்குறாங்க. ஓகே, so then bye.